போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கரூர் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். ஓகேங்களா? இன்றிலை பார்வோர் என்றினைத்தால் வழி என்னென்னமாகுவோம் ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இலை பாரிடுமோ. ஓகேவா? இன்றிலை பார்வோர் என்று நினைத்தால் வழி என்னென்னமாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் முன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இலை பாரிடுமோ. சரிங்களா? அற்புதமான ஒரு வரிகள், சாலை இளந்திரனின் வரிகளோட இன்னைக்கு நம்ம வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம்னா ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஸோ ஊரக பொருளாதாரம் ஒரு எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அதுலேயும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஏரியா சார். சரிங்களா? அந்த ஏரியாவை நீங்க நல்லா படிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த 16 திட்டத்துல இருந்து ஒரு கேள்வி உறுதியா வர வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ரைட். பாருங்க, 20 அம்ச திட்டம் 1975. ஸோ உங்களுக்கு தும்னையிலே பார்த்துருப்பீங்க. திட்டங்கள் ஃபுல்லா வித் ஷார்ட்கட்ஸோடய பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு நோட்டு பேனா வச்சுக்கோங்க, இதே ஆர்டர்ல எழுதிக்கோங்க, சொல்ற ஷார்ட்கட்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட். 20 அம்ச திட்டம் 1975. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தட் இஸ் ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம். ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 1979. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 1980. ஓகேங்களா? இது எப்படி சார் இப்போ ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 20 அம்ச திட்டம் 1975. சரிங்களா? 75. ஸோ பாருங்க, 20, 5, இந்த 5, 10ங்கிற ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வருமா? அப்போ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 20, 10ங்கிறப்ப அப்போ அது ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? 20 அம்ச திட்டம் 75 வயசு முதியவர், 20 வயசு 75 வயசு, 20 வயசு 75 வயசு, அதை இப்படி ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வச்சுக்கோங்க. இந்த நாளையும் ஒரு சீக்வன்ஸா வைங்க. 77, 78, 79, 80. பாருங்க, 7 நாள் 7 வேலைக்கு போறோங்க. ஓகேங்களா? 7 நாளும் 7 வேலைக்கு போறோம். அப்போ உணவு நமக்கு தாராளமாக கிடைக்கும். 7 நாள் 7 வேலைக்கு உணவு திட்டம். 7 நாள் 7 வேலைக்கு போறோம். ஸோ உணவு நமக்கு கிடைக்குது. 7 நாள் 7 வேலைக்கு போறோம். ஓகேங்களா? உணவு நமக்கு தாராளமாக கிடைக்குது. ஸோ 7 நாள் 7 வேலைக்கு போகிறதுனால அடுத்த வருஷமே என்ன ஆகுது? அதுக்கு அடுத்த வருஷமே ஊர் வளர்ச்சி ஆகுது. நம்ம 7 நாள் 7 வேலைக்கு போகிறத வச்சு அடுத்த வருஷமே ஊர் வளர்ச்சி ஆகுது. ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி, ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி. ஓகேங்களா? ஊர் வளர்ச்சி அடைகிறத பார்த்துட்டு யார் வேலைக்கு போகிறாங்க? இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்படியே கதையா 7 நாள் 7 வேலைக்கு போகிறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம். ஓகேங்களா? அப்ப 7 நாள் 7 வேலைக்கு போறதுனால அடுத்த வருஷம் ஊர் வளர்ச்சி அடையுது. ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி 78. ஊர் வளர்ச்சி அடைகிறத பார்த்துட்டு இளைஞர்கள் போறாங்க 79. கடைசியில ஊர்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 80. ஓகேவாங்க? 7 நாள் 7 வேலையா? அடுத்த வருஷம் ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சியா? 78. ஊர் வளர்ச்சி அடைகிறத பார்த்துட்டு யங்ஸ்டர்ஸ் போறாங்களா? 79. சரிங்களா? கடைசியில ஊர்ல இருக்க எல்லாரும் வேலைக்கு போறாங்களா? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 80. அப்ப 20 அம்ச திட்டம் 75, 7 நாள் 7 வேலைக்கு உணவு திட்டம் 77, ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 78, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 78. ஓகேங்களா? ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 79, ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்
2005ல் மிக முக்கியமா ஒரு 3 திட்டங்கள் பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் 5 பேருங்க, நம்ம அப்பா அம்மா 2 பேர், சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம இந்த ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திட்டத்தை சொல்லிடலாம். தேசிய ஊரக நல திட்டம், நேஷனல் ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம், அது வந்தது 2005 தான். பாரத் நிர்மான் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா வந்தது 2005 தான். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன், ஏன்னா தேசியனா நேஷனல், நேஷனல் நகர்ப்புறம்னா அர்பன், ரினிவல்னா மறுசீரமைப்பு, மிஷன்னா திட்டம். இப்போ ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரினிவல் மிஷன் இது வந்ததும் 2005. ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஒரு வீட்டில் 5 பேருங்க, அப்பா அம்மா 2 பேர். எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, நலமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் பாரத். பாரத்தை வளர்ந்த உடனே நகரத்தில் நேரு மாதிரி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. பாரத்தை வளர்ந்த உடனே நகரத்தில் நேரு மாதிரி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ 2005. ஸோ வீட்டில் ஒரு 5 பேர்னா அப்பா அம்மா 2 பேர், ஓகேவா? அவங்க தான் அப்பா அம்மா தான் எப்பவும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பையன் யார், பாரத். பாரத்தை வளர்ந்தவன நகரத்தில் யார் மாதிரி ஆக்கணுங்கிறாங்க, நேரு மாதிரி ஆக்கணுங்கிறாங்க. ஓகே, அப்போ 20 அம்ச திட்டம் 75 அடிங்க, எஃப்டபிள்யூபி ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் 77 அடிங்க, ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 78. ஏன்னா 7 நாள் 7 வேலை, ஊர் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி அடையிறத பார்த்துட்டு இளைஞர். அப்போ ட்ரைசம் 79, ஊரில் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, என்ஆர்இபி 80. கிளியரா? 5 ஸ்கீம் முடிஞ்சிச்சா? இங்கிட்ட ஒரு 3 ஸ்கீம். என்ன? தேசிய ஊரக நலத்திட்டம் என்னன்னு சொன்னோம், 2005. ஓகேவா? யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் 2 பேர், அப்பா அம்மா. அப்போ நலம் 2, ஓகேங்களா? அப்பா அம்மா ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, 5 பேரண்ட்ஸ் 2 பேர், அப்பா அம்மா. அப்பா அம்மா தான் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, சரியா? அவங்க பையன் பாரத். பாரத் நிர்மான் யோஜனா 2005. பாரத்தை எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, நகரத்தில் நேரு மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. கிளியர்? அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. சதக் என்றால் சாலை, ஓகேங்களா? அப்ப பிரதான் மந்திரி சாலை திட்டத்தை தான் பிஎம்ஏஜிஎஸ்ஒய்ன்னு சொல்றோம். சாலை காப்பீட்டு திட்டம் தான் ஏஜிஎஸ்ஒய்ன்னு சொல்றோம். இது 2010ல் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பொதுவாக 20 லட்சத்துக்கு சாலை போட சொன்னால் 10 லட்சத்துக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு பாதிக்கு பாதி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த வருஷம் உங்களுக்கு மறக்காது. 20-10 20-10 20-10 சாலை, 20-10 சாலை, ரைட்டுங்களா? அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. நம்ம வாழ்ற வாழ்க்கைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாழ்வாதாரமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வாழ்வாதாரமா இருக்கணும், ஓகேங்களா? வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்கணும். அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இது பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுவாக காலையிலையும் மதியானமும் 2 வேளை சாப்பிடுவோம், சாயங்காலம் சாப்பிட மாட்டோம், நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றோம். அப்போ மொத்தம் எத்தனை வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், ஓகேங்களா? பொதுவாக காலையில் மதியானம் 2 வேளை, அதனால் 2. சாயங்காலம் சாப்பிட மாட்டோம், அதனால் 0. நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றோம், அதனால் 1. மொத்தம் எத்தனை வேலை, 3. அப்போ 2013 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். அடுத்தது இதெல்லாம் ஒரு ஆவாஸ் யோஜனா செட்டு. இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா 85-86. இந்திரா காந்திக்கு மட்டும் ஒரு 2 வருஷம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 5-6 ஓகேங்களா? 5-6 இந்திரா, 5-6 இந்திரா. அப்போ 1985-86 இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா. ஜவஹர் ஆவாஸ் யோஜனாவும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவும் ஒரு கம்பேர் பண்ணுங்க. ஜவஹர் 89, ராஜீவ் 2009. அந்த 99ன்னு கடைசி நம்பரை வச்சு மைண்ட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஜவஹர் 89, ராஜீவ் 2009. ஜவஹர் 89, ராஜீவ் 2009. ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா RLEGP, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 1983ல் வந்துச்சு, சரிங்களா? ஸோ இதையும் வந்து ஈஸியாக வச்சுக்கணும்னா, நான் 8 திசையிலையும் பார்த்துட்டேன், ஓகேங்களா? 3 வழியிலையும் யோசிச்சுட்டேன்,
ஓகேவா? 8 திசையிலையும் பார்த்துட்டேன், 3 வழியிலையும் யோசிச்சுட்டேன், எனக்கு நிலமே இல்லை. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம், 2006. சரிங்களா? இப்ப மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தான் என்ன திட்டமா பேர் மாத்திருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம கரூரார் ஐஏஎஸ் அகாடமியில மண்டே டு ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 10 to 4 கிளாஸஸ் போகுது. சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் போகுது. இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க, 9514146000. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ், அவுட் சோர்ஸ் வைஸ், ஓகேங்களா, பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. மண்டே டு ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா 10 to 4, சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா 10 to 5. ஓகேங்களா? ஸோ வாங்கல்ல அரசு காலனிக்கு அடுத்தது வேட்டைக்காரர் புத்தூர்கிட்ட அந்த வாங்கல் ரோட்டில் நம்ம அகாடமி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அகாடமிக்குள்ள நீங்கள் வரணும், டெமோ கிளாஸஸ் வந்து பார்க்கணும்னா ஃப்ரீயாக நீங்கள் டெமோ அட்டன் பண்ணலாம். ஒரு 2 கிளாஸ் நீங்கள் டெமோ பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.